ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? அ வர பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருநாள் வருது. அ இந்த தடவ ஞாயிற்றுக்கிழமை வருது. அ தைப்பூசம்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் எல்லாருக்கும் தெரியும். அந்த காவடி எடுக்கிறது, பால் குடம் ஏந்துறது, எல்லாருமே முருக பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. முருகர் மேல அவ்வளவு அன்பு. அந்த அலகு குத்துறது ஆகட்டும், எதுனாலும் ரொம்ப அன்போட செய்வாங்க. அது இந்தியா மட்டும் இல்ல, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலயுமே 10 மலையிலலாம் ரொம்ப ஃபேமஸா நடக்கும் தைப்பூசம். தைப்பூசங்கிறது தை மாசத்துல வர்ற பூசத்தன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற நாள். அது வந்து சந்திரனுக்கும் குரு சந்திர யோகம் நிறைந்த நாள். அ சந்திரன், குருவோட சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட மனோநிலையும் நல்லா மேல்நோங்கி மேலோங்கி வரக்கூடிய நாளா இருக்கும். அதனால தைப்பூசத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஆ தவ யோகிகளும் அந்த அந்த நாள் அன்னைக்கு நெறைய சாதனைகள்லாம் செய்வாங்க. முருகருக்கு அது எப்படி தைப்பூச திருநாள் வந்தது அப்படிங்கிறது அ தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றோம். ஆ தைப்பூச திருநாளு முருகப்பெருமானோட அவதார நோக்கமே அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதுதான். அவரு வந்து சிவபெருமானோட நெற்றிக்கண்லேருந்து அவதரித்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆ அவர் வந்து அசுரர்களை வதம் செய்யும்போது பார்வதி தேவி கிட்டேருந்து ஒரு ஞான வேல் வாங்குனாரு. பார்வதி தேவி தனது சக்தியெல்லாம் திரட்டி ஒரு வேலாக்கி அவரிடம் குடுத்து, அதன் மூலமா அது வந்து ஞானவேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானவேல் மூலமா தான் அசுரர்களை பத்மாசுரன் சூரரை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அசுரர்களை அழித்து காப்பாத்துனாலும், இன்னும் கெட்ட விஷயங்கள்லாம் உலகத்துல நடந்துகிட்டு தானே இருக்கு. இன்னும் நெறைய பேர் நல்லவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அப்ப முருகப்பெருமானோட வேலை இன்னும் முடிவடையலன்னு தான் அர்த்தம். அவரோட ஞான வேல் செய்கின்ற வேலை இன்னமும் செஞ்சுகிட்டு தான் இருக்கு. அப்படின்னா அசுரர்கள் அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கிற அசுர குணங்கள் தான். நம்ம மனசுல இருக்கிற அசுர குணங்கள அழித்து, நம்ம மேன்மை நிலைக்கு இறையருள் கிடைக்கணும் நமக்கு. நம்மளோட மேன்மை நிலைக்கு கொண்டு வா இறைவான்னு முருகப்பெருமான் கிட்ட வேண்டுறது தான் அந்த தைப்பூச திருநாள். அந்த முருகப்பெருமான் இன்னமும் அந்த மாரி வேண்டுற மக்களுக்கெல்லாம் நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அந்த ஞான வேல் வாங்குன தினம் ஒரு தைப்பூச திருநாள். அதனாலதான் அன்னைக்கு வந்து ஒரு 48 நாள் விரதம் அதுக்கு முன்னாடியில இருந்தே 48 நாள் விரதம் இருந்து போவாங்க. 21 நாள் விரதம் இருந்து முருகர தரிசிக்க போவாங்க. காவடி எடுத்துட்டு போவாங்க. நம்ம பாவங்கள் எல்லாம் போக்குறேன். இந்த மாரி சுமந்து கொண்டு வந்து அந்த அலகு குத்தி அந்த பாவங்கள் எல்லாம் போக்குறேன். எப்படியாவது என்ன மேன்மை நிலை அடைய செய் முருகா அப்படின்னு வேண்டுறதுதான் அந்த தைப்பூச திருநாள். அது மாரி வேண்டுதல் எல்லாமே நடந்திருக்குது. நெறைய பேருக்கு அந்த தைப்பூச திருநாள்ல வேண்டுது. 21 நாள் விரதம் இருந்து முக்கியமா விரதம் இருக்கிறது எதுக்காகன்னா, முதல்ல உடலும், மனமும் நமக்கு சுத்தமாகணும். நம்ம உணர்வு நிலையும் மேலோங்கி வரணும். அப்படி இருக்கும்போது தான் ஞானம் நமக்குள் வரும். அதுவரைக்கும் வராது. அந்த பக்தி நிலை மேலோங்கி, நம்மளோட பாவங்கள்லாம் அழிந்து, அ அந்த உணர்வு நிலை மேலோங்கி வரும்போது தான் நமக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது. அப்படிதான் முருகருக்கு அந்த ஞானவேல் கிடைத்து அசுரர்களை வதம் செய்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட உண்மையான அந்த ஞானவேல்ங்கிறது என்ன? அப்படிங்கிறது நமக்கு இப்போ பிரதர் நீங்க சொல்லுங்க. இந்த வள்ளலார் கூட தைப்பூச திருநாள் அவங்களும் நல்ல சன்மார்க்கிகளும் நல்லபடியா கொண்டாடுவாங்க. தைப்பூசத்து அன்னைக்கு தான் அவங்க வந்து சமரச சுத்த சன்மார்க்க சபைய வந்து ஆரம்பிச்சாரு அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட கொள்கைகள்லாம் ரொம்ப மேன்மை தாங்கியா தான் இருக்கும். இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவரு. கடவுளை அடையறதுக்கு நம்ம முதல்ல உள்நோக்குமுகமா இருந்து நம்மை அறியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது அவ்வளவுமே மக்கள் இன்னும் அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. மனித தரத்திற்கு புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு அவரு இருக்கிற காலத்திலேயே சொல்லியிருக்காரு. இன்னுமே அவரோட மனநிலை என்னங்கிறது கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் யாரும் அந்த அளவுக்கு சக்தி இல்ல. ஓரளவு புரிஞ்சிருக்காங்க. அந்த தயை, அன்பு இதனால தான் நம்ம மேன்மை அடைய முடியும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அன்பு அப்படிங்கிறது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் அவரோட தாரக மந்திரம்னே சொல்லலாம். அவர் வந்து மந்திரம் இந்த மாரியான பூஜை, ஆச்சாரங்கள் இதுக்கெல்லாமே அப்பாற்பட்டவர் தான். ஆனா, அந்த எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேணும்னு சொன்னாரு. இந்த புலால் உண்ணாமை அதுதான் மெயின் அவருக்கு. அப்படி இருக்கவங்க தான் அது உள்ள வந்து பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஒரு கதை கூட சொல்லுவாங்க. பெரியார் வந்து எல்லா கோயில்களையும் வேணும்னு இழிவுபடுத்துறதுக்காக உள்ள போய் ஏதாவது பேசுவாரு. ஆனா, அந்த வடலூர் அந்த இதுல போகும்போது மட்டும் அப்படி எழுதி போட்டிருக்காங்க இல்லையா? உயிர்களுக்கு துன்பம் பண்ணாதவங்க தான் உள்ள வரலாங்கும்போது, அது மட்டும் அவரு உள்ள போகாம இருந்துட்டாராம். ஏன்னா, அவரு அப்படி எழுதி போட்டிருக்காரு. நான் வந்து புலால் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து மத்த உயிர்கள் மேல அவ்வளோ அன்பு வைக்கணும் அப்படின்னு. அன்பால தான் நம்ம மேன்மை நிலைய அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லாருமே கடைசி நேரத்துல வெளிப்படுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இப்ப மாணிக்கவாசகர்
பட்டினத்தார், தாயுமானவர் இவங்க எல்லாமே தவநிலையால மேன்மை அடைஞ்சவங்க. அவங்க இன்னும் அன்பாலயும், தயையாலயும் இன்னும் மேன்மை நிலை அடையல. அதனால அவங்கலாம் திரும்பி வருவாங்க. திரும்பி வந்து அந்த அன்பால தான் ஜெயித்து இறைநிலை அடைய முடியும். அப்படின்னு அவரு ஒரு வாசகம் சொல்லியிருக்காரு. எப்ப வருவாங்க? இவரே கூட திரும்பி வருவாரு. அவரு இப்ப வேறு உருவத்துல, வேறு பேர்ல இருக்கிறாரு. அவரே திரும்பி வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரோட பாடல்கள் எல்லாம் பல மொழிகள்ல மொழிபெயர்த்து எல்லாருக்கும் புரியும்போது, அவரு கடைசில வருவாரு. சொல்லியிருக்கிறாரு அவரே. இன்னும் அந்த டைம் வரலன்னு நெனைக்கிறேன். அது எப்போ வரப்போகுதுன்னும் தெரியல. ஆ ஆனா அந்த ஞானத்த பத்தி சில விஷயங்கள சொல்லலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். ஆ பிரதர் நீங்க சொல்லுங்க. பரமாத்மாவை வந்து அன்பா அப்பான்னு நினைக்க நம்ம வந்து மேன்மை நிலை அடைந்து அவருக்கு நிகராக ஆவோம் அப்படிங்கிறது உண்மையான ஞானம். நம்ம யாருங்கிறத உணருது. நம்ம வந்து ஆத்மா. அந்த உள்ள இருக்கிற ஆத்மா தான் ஜோதியா இருக்குங்கிறது அத காட்டுறதுக்காக தான் வள்ளலார் வந்து அந்த 7 திரைகளை விளக்குனா தான் நீ பார்க்க முடியும்னு சொன்னாரு. தில்லையம்பலத்துல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்க மாரி அவரோட திருச்சபையில இருக்கிற மாரி காமிச்சாரு. தில்லையம்பலத்துல வந்து அந்த ஆம் சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு ஒரு வெட்ட வெளியா காமிப்பாங்க. அதாவது கடவுள் வந்து உருவ எந்த உருவத்துக்கும் அப்பாற்பட்டவர். பிறப்பு, இறப்புக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவரு. ஜோதி வடிவமா இருக்கிறாரு. அதாவது அருட்பெருஞ்சோதி அவருக்கு பெரும் கருணையால தான் உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு. அத வந்து சிம்பாலிக்கா அவரோட திருச்சபையிலயும் காட்டியிருப்பாரு. அதே மாரி தான் ஒரு ஜோதிய ஏத்தி வச்சு, நீ உன்னோட ஆணவம், கன்மம், மாயை அந்த மாரி ஒரு 7 திரைகள் இருக்கு. காமம், காமம், கோமம், பற்று, பேராசை, அகங்காரம் அந்த மாரி 7 திரைகளையும் விளக்கும்போது தான், நீ உன்னோட ஒரிஜினல் குணம் உன்னோட வெளிப்படும். நீ மேன்மை அடைய முடியும் அப்படின்னு அவரு சொன்னது. இன்னுமே அந்த புலால் உண்ணாமை அத ஃபாலோ பண்றாங்க. சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இன்னுமே அவர் சொன்னத முழுசா புரிஞ்சுக்கல. அது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. முழுசா எப்ப மக்களுக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியுமோ, அப்ப வந்து நமக்கு நிச்சயமா உண்மையா சத்தியுகம் பிறந்துரும். அவரு நினைச்ச மாதிரி ஒரு உலகம் வந்துரும். அவரும் வெளிப்படுவாரு. அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். தேங்க் யூ சிஸ்டர். வள்ளலார் வந்து ஆக்சுவலா அந்த ஜோதி புருவ மத்தியில காணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னுவாங்க. ஏன்னா அந்த டைம் ஜோதி பார்க்கும்பொழுது காலையில 5 மணிக்கு ஒரு ஜோதி இருக்கும். அப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு விடிஞ்சிடும். அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு சூரியன் இருக்கும். ஒரு சைடு பௌர்ணமி நிலா இருக்கும். 2த்துக்கும் நடுவுல தான் அந்த ஜோதி இருக்கும். ஸோ அத வந்து அவங்க இந்த 2 கண்ணு சூரியன், நிலா நடுவுல பூர்வ மத்தியில ஜோதி அப்டின்னுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா வளர்ந்து இருக்கும். ம். சந்திரன் அப்படின்னு சிவபெருமானுக்கு அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தியில. ம். அதே மாரி கண்ணாடி தியானம்னு வேற ஒண்ணு பண்ணுவாரு. கண்ணாடிய பார்த்துட்டு தியானம் பண்றது. அத எம்ஜிஆரே பண்ணியிருக்கிறாராம். அ யாரையோ கூட அவரு பண்ண சொல்லியிருக்கிறாரு போல இருக்கு. ஆ இந்த ஜீவகாந்தம் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஜீவன் ஒரு காந்த ம். சக்தி இருக்குது இல்லையா நமக்கு? ம், ம். ஆன்ம நம்ம வந்து உடலோட இருக்கும்போது அந்த ஜீவனா தானே நம்ம இருக்கிறோம். ம். ஜீவாத்மாவுக்கு அந்த ஈர்ப்பு வரணுங்கிறதுக்காக, அதனால கண்ணாடி பார்த்து தியானம் செய்ய சொல்லியிருப்பாரு. அது பத்தி ஜீவகாந்த பயிற்சி. அ கரெக்ட். அதையும் புருவமத்தில தான் பார்ப்பாங்க. ம். அதுதான். அப்ப என்னன்னா, கண்ணாடி பார்த்தா நம்ப தான் தெரிவோம். ஆனா நம்ப தெரியக்கூடாது. ஆத்ம ஜோதி தான் தெரியணும். ஸோ அதுதான் எல்லா யோக முறைகள்லயும் புத்த புத்த மதத்துல பார்த்தீங்கன்னா, நான் யார், நான் யார், நான் யார்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஈஷா யோகால பார்த்தீங்கன்னா, நான் மனமும் இல்ல, நான் உடம்பும் இல்ல. மொத்தத்துல நான் உடம்பு இல்ல, நான் மனமும் இல்ல எத்தன தடவ சொன்னாலும் நாம யாருன்னு தெரிய போறதில்ல. அதே மாரி நான் யார், நான் யாருன்னு எத்தன தடவ கேட்டாலும் நான் யாருன்னு தானே தெரிய போறது கிடையாது. அப்ப அந்த நான் இது எதனால வருதுன்னா, இப்ப கடவுள் சொல்லிக் குடுக்குறாரு. எப்பவுமே நான் யார், என்னுடையவர் யார் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் உடம்புன்ற உணர்வுல இருக்கிறேன்னா, ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறேனா? சோ நான் ஆத்மா உடம்பு கிடையாது. ஒரு அகங்காரம் வந்துச்சுன்னா, உடம்புன்னு நெனைச்சுட்டோம்னு அர்த்தம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே உடலுடைய உணர்வுகள். ஆத்மாவுடைய உணர்வு பார்த்தீங்கன்னா, அன்பு, கருணை, தூய்மை இதுதான் இருக்கும். சோ அப்படி என்னுடைய வார்த்தைகள் இருக்கா? அப்படி என்னுடைய எண்ணங்கள் இருக்குதா? அதை விட என்னுடைய அப்பா கடவுள். சிவபெருமான். அவர தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றோம். அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்காரு. ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கிருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். முதல்ல வரும்போது இந்த பூமி சொர்க்கமா இருந்தது. அங்க தேவதைகளா தான் நாம இருந்தோம். சோ நம்மள தான் கோயில் கட்டி கும்பிட்டு இருக்கிறோம். நம்மளே இவ்வளவு நாளா. அந்த ரகசியத்தை சொல்வதற்கு தான் கடைசி 100 வருடம் வந்து, அப்படி நீங்க இப்ப ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா அத நீங்க வணங்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா, அவங்க உயர்ந்தவர்களாக அதாவது உயர்ந்தவர்களாக நாம இருந்தோம்.
காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்தோம். இப்ப இந்த சாக்கடையில மூழ்கி கிடக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல. சோ இதுல இருந்து விடுபடணும்னா, இதுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா, உடம்பு தான். சோ அந்த உடம்பு நான் கிடையாது, ஆத்மான்னு எழுந்துறீங்க. அப்ப உடம்புன்னு நெனச்சாலே நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு கடவுள் சொல்றாரு. ஆத்மான்னா தான் எழுந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த சத்யுகம், திரேதாயுகம் ஆத்மான்ற உணர்வுல இருப்போம். அது பிரம்மாவின் பகல்னு கீதையில இருக்கும். துவாபரயுக, கலியுகத்துல உடம்புன்ற உணர்வுல வந்துட்டதுனால அது பிரம்மாவின் இரவு. ஏன்னா தூங்கிட்டு இருக்கிறோம். மயக்கத்துல இருக்கிறோம். நெறைய தவறு பண்றோம் உடல் உணர்வுனால. இப்ப இந்த உடல் உணர்வை அழித்து ஆத்ம உணர்வுக்கு வரணும். சோ இப்ப என்னன்னா, இப்ப வள்ளலார் வந்து அவருடைய பூர்வ மத்தியில ஒரு ஜோதி. அந்த ஜோதியும் வந்து ஆத்மாவா, பரமாத்மாவான்றது ஒரு கன்ஃப்யூஷன் தான். அவரு இங்க கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா உண்மையிலே இங்க கடவுள் இல்ல. ஆத்மா தான் இங்க இருக்கு. ஒருவேளை கடவுள் வந்தாலும் இங்க தான் உட்காருவாரு. அதுக்காக எல்லாருடைய உடம்புலயும் கடவுள் கிடையாது. அப்ப அது கடவுள் நான் இல்லைன்னு இப்ப சொல்லியிருக்கிறார். கரெக்ட் தான் சிஸ்டர். அவரு கடவுள் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப என்னன்னா, அவரா இருக்கட்டும், இன்னும் நெறைய பேர் வந்து தன்னுடைய பூர்வ மத்தியில மட்டுமே கவனம் செலுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பூர்வ மத்தியில மட்டும் இல்ல, யார்கிட்ட பேசினாலும் அவங்க பூர்வ மத்தியில இருக்கிற ஆத்மாவை பார்த்து தான் பேசணும். ஏன்னா உடலை பார்க்கும்போது தான் மற்ற விகார உணர்வுகள் வருது. அப்ப ஆத்மாவை பார்த்தால் தானாகவே அன்பு, கருணை, அந்த தெய்வீக குணம் வரும். ஏன்னா சொர்க்கத்துல அப்படிதான் பார்த்தோம். அதுக்காக தான் இப்ப அந்த குணத்தை தூண்டுறதுக்காக கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதுதான் 3வது கண் திறக்கிறது. சிவன் நெற்றிக் கண்ணை திறக்கிறாருன்னு சொல்றாங்களே. அப்ப அந்த 3வது கண்ணுக்கும் சிவனுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அவரு தான் நம்மளுடைய நெற்றிக் கண்ணை திறக்க முடியும். மனிதர்கள் திறக்க முடியாது. அவங்க ஏதோ அவங்க வேதத்தை படிச்சுட்டு அவங்களுக்கு அந்த நேரம் என்ன தோணுதோ எழுதுறாங்க. அது அவங்க தப்பும் கிடையாது. அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும் அந்த நேரத்துக்கு. ஆனா இப்ப கடவுள் வந்திருக்கிறார். சோ அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்ப இதை வந்து ரொம்ப அற்புதமாக, ஆழமாக, தெளிவாக மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் கொஞ்சம் மறைமுகம் தான். அது என்னன்னா, ஆஹ் திரௌபதியை திருமணம் செய்யறதுக்காக அர்ஜுனன் வரும்போது அந்த வில் போட்டி வைக்கும்போது மேல வந்து மீன் தொங்கிட்டு இருக்கும். அதை சுத்தி ஒரு சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே நேரா பார்த்து மீனை வில்லால அடிக்கிறதே கஷ்டம். அதை நேராவும் பார்க்க கூடாது. கீழே தண்ணி இருக்கும். தண்ணியில பார்த்து அந்த பிம்பத்தை வச்சு கரெக்டா அடிக்கணும் அப்படின்றாங்க. சோ நிறைய பேர் வந்து அந்த அம்பை தூக்க கூட முடியல அப்படின்னு அர்த்தம். இந்த போட்டிக்கே தயாரா இல்லைன்னு அர்த்தம். அப்ப என்னன்னா, அது எவ்வளவு கஷ்டம். ஒரு தண்ணியில வந்து கம்முன்னு இருக்கிற மீனையே பார்த்து அடிக்க முடியாது ஃபர்ஸ்ட், இல்லையா? அது சுத்திக்கிட்டு இருக்குது. அது ஒரு சக்கரம் சுத்தி அந்த சக்கரத்துக்குள்ள போய் போகணும். அது எவ்வளவு கஷ்டம். அதை விட பெரிய கஷ்டம் ஆத்மாவை பார்க்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா அங்க அடிக்கிறதுன்றது ஆத்மாவை பார்த்து ஞானத்தை சொல்லணும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த சரீர கவர்ச்சியில நமக்கு பிடிச்சவங்கன்னா அந்த கவர்ச்சியில, அல்லது பிடிக்கலன்னா அந்த வெறுப்புல முகம்தான் தெரியுமே தவிர ஆத்மா தெரியாது. அப்ப ஆத்ம ஜோதி தான் தெரியணும். முகமே தெரியக்கூடாது. அதோடைய நினைவு தான் இந்து கோயில்கள் எல்லாமே கருவறை இருட்டா இருக்கும். இருட்டுல இவங்க ஜோதியை காட்டுறாங்க. இவங்க சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த காலத்துல கரண்ட் இல்லப்பா, அதையே இப்பயும் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அதோடைய அவங்களும் தெரிஞ்சு பண்ணல. பட் அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, ஆத்ம ஜோதி தெரியணும், உடம்பே தெரியக்கூடாது. இருட்டான மாதிரி வெறும் ஜோதி தான் தெரியணும். தெரியும்னா தானா தெரியாது. நம்ம புத்தியினால பார்க்கணும். அந்த அமெரிக்கால வந்து ஹனுக்கான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அவங்களுடைய ஃபங்க்ஷன் அது. யூதர்களுடைய ஃபங்க்ஷனு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விதவிதமா வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கேரட் மாதிரி, முயல் மாதிரி பெருசு பெருசா இருக்கும் ட்ரெஸ்ஸு. உள்ளுக்குள்ள மனுஷன் சின்னதா தான் இருப்பான். அப்ப என்னதான் அது இப்படி இப்படின்னாலும் பார்க்கிறவங்களுக்கு தெரியும்ல, உள்ள ஒரு சின்ன மனுஷன் இருக்கிறான்னு. அந்த மாதிரி உள்ள சின்ன ஆத்மா தான் இந்த வேஷம் பண்ணுதுன்னு நமக்கு கவனம் இருக்கணும். அது அப்ப ஹனுக்காவே இந்த ஞானத்தோட நினைவு தான். சோ இதுதான் உண்மையிலே வந்து இறைவன் கொடுக்கிற ஞானம். இது வள்ளலார் மூலமாகவும் கொஞ்சம் வெளிப்பட்டிருக்குது. மகாபாரதத்திலும் வெளிப்பட்டிருக்குது. பைபிள், குரான்லயும் பார்த்தீங்கன்னா, இந்த மோசஸ் பாலாறும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு கடவுளை அழைச்சிட்டு போகும்போது, குறிப்பாக அந்த அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோதி போகும்.
ஒரு ஒளி ஸ்தம்பம் போனது. அப்படின்னா வழிகாட்டுபவர் ஒளியாக இருக்கக்கூடிய இறைவன். மனிதன் காட்ட முடியாது. ஆனாலும் வெறும் ஒலியா வந்து பேசாது. மனிதன் மூலமா தான் வந்து பேசி ஆகணும். அதுக்கு தான் ஒரு வயோதிகர் உடல்ல வராரு. அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வராரு. அந்த பிரம்மாவாய் வழியா இந்த ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மா, குமார், குமாரிகள். இல்லாட்டினா கரெக்ட்டா சொன்னா சிவகுமார், குமாரிகள் தான் சொல்லணும். சிவனுடைய குழந்தை தான். ஆனா, சிவன் எப்படி வந்தாருன்னு தெரியணும்ல. அதனால தானே சிவன்னாலே நந்தி இருக்கும்ல. நந்தி வாகனத்துல வராருன்னு என்ன அர்த்தம்? அவருக்கு உடம்பு கிடையாது. அப்ப ஒருத்தர் உடல வாகனமா எடுக்கிறாரு. அங்க விலங்கு காட்டிட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் இன்னைக்கு விலங்கு மாதிரி ஆயிட்டாங்க கலியுகத்துல. யோசிக்கிற புத்தி இல்லாம. சோ அந்த நேரம் இறைவன் தான் அவர மாதிரியே புத்திசாலியா ஆக்குறாரு. நம்ம புத்தி இழந்ததுக்கு காரணமே உடம்புன்னு நினைச்சதுதான். ஆத்மான்ற உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவனை செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். அவரை நினைக்க நினைக்க இறைவன் கொடுக்கிற ஞானத்தையும் கேட்கணும். அது முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்க அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஸோ அதை அந்த முரளியில முக்கியமான பாயிண்ட்டை மைண்டுக்குள்ள சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை கால்கள் காரியம் செய்யட்டும். ஆனா மனம் இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கணும். ஏன்னா கடந்த 2500 வருடம் உடல் உணர்வுல பாவம் செஞ்சு செஞ்சு எல்லாம் ஆத்மால பதிவாகி இருக்குது. அதுக்கான தண்டனை தான் இன்னைக்கு ஏழ்மை, நோய், பல பிரச்சனை அனுபவிக்கிறோம். இயற்கை சீற்றம்லாம். சோ அப்ப அதுல இருந்து முற்றிலும் விடுபட போறோம். ஏன்னா சொர்க்கமாக இதே பாரத பூமி மாறப்போகுது. அப்ப அங்க போகணும்னா இந்த பாவத்தை எல்லாம் அழிக்கணும். அந்த பாவத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும். தேடி வரும். கலியுகம் இல்லையா? இன்டர்நெட்லாம் இருக்குது. ஆனாலும் நான் யாரு? உடம்பு கிடையாது. நான் பரிசுத்தமான பரமசிவனுடைய குழந்தை. நான் இந்த அழுக்கான காரியத்தை பார்க்கவோ, பேசவோ, கேட்கவோ, நினைக்கவோ மாட்டேன். அப்படின்னு நமக்குள்ள எச்சரிக்கை குடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மா சிவனுடைய குழந்தை, சிவனுடைய குழந்தை. இதோடைய நினைவு தான் எல்லா மதத்திலும் ரிப்பீட்டா கோவிந்தா, கோவிந்தா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, அல்லேலூயா, அல்லேலூயா. கன்டினியூஸா சொல்றேன். நாம திரும்ப திரும்ப இதை சொல்லி சொல்லி ஆனா இதுக்கு அர்த்தம் இருக்குது. அவங்க சொல்றதுக்கு அர்த்தம் கிடையாது. ஓம் நம சிவாய, சிவனே உன்னை நமஸ்கரிக்கிறேன். நமஸ்கரிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னே தெரியாம நமஸ்கரிக்கிறேன்னா இங்க நமக்கு தெரியும். குப்பை மாதிரி இருந்த நம்மள கலியுகத்துல இருந்து கோபுரத்தின் உச்சத்துல ஒரிஜினல் தேவதையாவே மாத்துறார். அதனால அவரை நினைச்சு நினைச்சு உருகுறோம். பக்தியில உருகுறதுல ஏன் உருகுறோம்னே தெரியாம உருகிட்டு இருக்கிறாங்க. இப்ப வள்ளலார் பாத்தீங்கன்னா திருவருட்பால ஐயோ கர்ப்பத்துல நீ என்னை எப்படியெல்லாம் காப்பாத்துன அந்த கழிவுகள்ல இருந்தெல்லாம் காப்பாத்துன. அது கடவுளுடைய மகிமை கிடையாது. கடவுள் அதெல்லாம் பண்றதும் கிடையாது. அது இயற்கையா நடக்கிறது. கடவுள் ஆத்மாவை தூய்மைப்படுத்துறது தான் அவர் பண்றார். அவர் வந்து தட்டி தடுக்கி ஊழ்ந்ததுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம் அப்படின்னு அது தப்பும் கிடையாது. அந்த நேரத்துல கடவுள் ஞானம் கிடையாது. அதனால ஒரு இது பண்ணாரு. பட் ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நினைங்கன்றோம். அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இல்லையா? அதே மாதிரி இயேசு மகிமை, அல்லாவை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை சொல்றது ஓகே. எப்படி உயர்ந்தவர்? கலியுகத்துல இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியுது. சுத்தி சகோதர சகோதரிகள் எப்படி கஷ்டப்படுறாங்க தெரியுது. ஆனா கோயில்ல ஜம்பமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே தேவதைகள். அப்படி ஆக போறோம் உயிரோட்டமா. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நிச்சய புத்தியோட இறைவன் கையை புடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு போறதுதான் அங்க மோசஸ் மூலமாக கடவுள் வழிகாட்டினார். இங்க பிரம்மா மூலமாக கடவுள் வழிகாட்டுறது அங்க. அது ஆனா ஒரு விதத்துல இந்து மதத்தை விட பைபிள்ல இந்த ஒரு விஷயத்துல அதிக உண்மை வெளிப்பட்டு இருக்குது. ஏன்னா இங்க வந்து ராமர் காட்டுக்கு போறார். பாண்டவர்கள் காட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்கள வழி நடத்துறது யாருன்னு சொல்லல. அவங்களாவே நல்லவங்களா இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆனா அங்க வழி நடத்துபவர் சிவன்றது அங்க சொல்லல. இங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அங்க காட்டுன வழி வந்து சரியான வழி கிடையாது. அது வேற விஷயம். காட்டுன வழியெல்லாம் தப்பான வழி. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா கடவுள் வழி காட்டுறாருன்னாவது சொல்லிட்டாங்க. இங்க அது சொல்லல. தானாவே ஆன மாதிரி அதை சொல்லி இருந்தா ராமரை கடவுள்னு நினைக்க மாட்டாங்க. சொல்லாததுனால தான் ராமரை கடவுள் நினைச்சிட்டாங்க. அப்ப ராமரை அங்க வழி நடத்தி கடைசியில மனைவி மேல இருந்த பற்று, சகோதரன் மேல இருந்த பற்று, ராஜ்யத்தின் மீது பற்று எல்லாத்தையும் விட வைத்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுதான் கதை.
சோ அது அது இல்லாம போயிடுச்சு. அதான் பிரச்சனை. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா சிஸ்டர்? இல்ல கிருஷ்ணன்னு காட்டியிருப்பாங்க. பாண்டவர்கள வழிநடத்துறது. கடைசி நேரத்துல அந்த யுத்தம் கரெக்ட். நடக்கும் சமயத்துலலாம் கிருஷ்ணன் வழிகாட்டுற மாரி. அந்த ம். கிருஷ்ணன்ங்கிறது அது யுத்த உருவகப்படுத்துற கதை தான். அது அது யுத்த மைதானத்துல மட்டும் காட்டியிருக்கிறாங்க. பட் அந்த காட்டுலயே ஃபுல்லா இல்லையா? அது கிருஷ்ணருக்குமே தெரியாது. அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்கன்றது ஃபுல்லா தெரியாது. அப்பப்ப பார்ப்பாங்க. பட் ஆனா வழி நடத்துறதே ஆமா. சிவனுடைய மகிமை கிருஷ்ணருக்கு போட்டாங்க. ஏன்னா அந்த கீதைன்றது சிவபெருமான் இப்ப குடுக்குற ஞானம். மன்மனாபவன் கீதையுடைய தொடக்கத்திலயும் இருக்கும், கடைசியிலயும் இருக்கும். மன்மனாபவன்னா என் ஒருவனை நினைவு செய்யுங்கன்னு அர்த்தம். அதுவும் எப்படி? தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் விட்டுட்டு என்னை நினைவு செய்யணும். அப்ப கிருஷ்ணரே தேகம் கொண்டவர் தானே. அப்ப தேகத்தின் சம்பந்தத்தையே விட்டுட்டா அப்புறம் எப்படி அவரை நினைக்க முடியும்? இன்னொன்னு அவரை எப்படி நினைக்க முடியும்? இப்ப இருக்கிறவங்க. நாம என்ன கிருஷ்ணர பார்த்திருக்கிறோமா? யாருக்குமே தெரியாது அவர் எப்படி இருந்தாருன்ட்டு. இல்லையா? ஆனா உண்மையிலே கிருஷ்ணரே மறுஜென்மம் எடுத்து எடுத்து அனைத்தையும் இழந்து இப்ப இருப்பார். அப்படி இருக்கும்போது தான் இறைவன் ஞானத்தை கேட்டு அவரு மீண்டும் அனைத்தையும் தியாகம் செய்து மீண்டும் சொர்க்கத்துக்கு போறது தான். அங்க கிருஷ்ணர் வயோதிக காலத்துல அவருடைய ஆட்களே அவங்களுக்குள்ள அடிச்சுக்குவாங்க. யாதவர்களே. அவரு பாட்டுக்கு சிவனேன்னு தனியா போய் உட்கார்ந்துருவாரு. அப்படி தனியா விலகி இருக்கிறது தான் இறைவனுடைய ஞானம். போய் திருத்துறது, சண்டை போடுறது கிடையாது. நாம விலகி இருந்து ஞானத்தை கொடுப்போம். அதிர்ஷ்டம் இருந்தா அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க ஏன்னா இங்க தியாகம் செய்யற ஞானம். இயேசு சிலுவையில அறையுறாங்க அப்படின்னா, இயேசுவாக மாற்றக்கூடியது ஞானம். இயேசுவை வணங்குறது ஞானம் கிடையாது. கிருஷ்ணராக மாற்றக்கூடியது ஞானம். கிருஷ்ணரை வணங்குறது கிடையாது. அது பக்தி. அது கடவுள் வர வரைக்கும் அது பண்ணிதான் ஆகணும். வேற வழி கிடையாது. எதையாவது புடிச்சுதானே ஆகணும். இப்ப வந்துட்டார். ஆனா கோடியில ஒருத்தர் தான் கிருஷ்ணர் ஆகுறதுக்கு தைரியம் வைப்பாங்க. இயேசு ஆகுறதுக்கு தைரியம் வைப்பாங்க. சோ அந்த கோடியில ஒருத்தரா இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்திருக்க முடியும். அதனால கண்டிப்பா நீங்க தேவதை ஆத்மாவா இருந்தா தான் இவ்வளவு நேரம் பார்த்திருப்பீங்க. அதுல டவுட்டே தேவையில்ல. இறைவன் கொடுக்கிற ஞானம் ரொம்ப சிம்பிள். ஆத்மான்னு ஒண்ணு வந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் செய்யுங்க. உட்கார்ந்து கூட நினைக்க தேவையில்ல. ஆனா சதா நினைவு மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். நினைக்கிறதா அர்த்தம் தெரியாத மந்திரம் சொல்ல தேவையில்ல. எதுவும் பண்ண தேவையில்ல. இல்லையா? இப்ப வள்ளலார் சொன்ன மாதிரி அந்த ஜீவகாருண்யமும் பண்ண தேவை. ஏன்னா உண்மையான ஜீவகாருண்யம்ன்றது கருணை. இது ஆக்சுவலா ஜீவகாருண்யமும் கிடையாது. ஏன்னா ஜீவன்னா உடம்பு. இது உடம்புக்கான கருணை கிடையாது. ஆத்மாவுக்கான கருணை. ஆத்மாவுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து, அந்த ஆத்மா இறைவனை நினைத்து தூய்மை ஆக ஆக ஆத்மாவுடைய ஆயுள் ரிவர்ஸ்ல அதிகரிக்கும். இந்த 5,6 வருடம் ஒரு கல்பனும். சோ அடுத்த கல்பத்தில் மீண்டும் அவங்க எப்ப வருவாங்க? ஆரம்பத்திலே வரணும். ஆத்மா ஃபுல் தூய்மையானா வந்துடும். ஃபுல் தூய்மையாவனா ஃபுல்லா இறைவனே கதின்னு இருக்கணும். எந்த வேலையும் செய்யாம இல்ல. எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. புத்தி மட்டும் இறைவன் கிட்ட இருக்கும். அதான் சகஜ ராஜயோகம். இது இல்லறவாசிகளுக்கானது. சன்னியாசிகளுக்கானது கிடையாது. இப்ப வள்ளலாரு, ராகவேந்திரர் எல்லாரும் மனைவியை விட்டுட்டு தனியா போனவங்க. அது சன்னியாச மார்க்கம். இது சன்னியாச மார்க்கம் கிடையாது. கணவன் மனைவி இருந்துகிட்டே தூய்மையா இருப்பாங்க. அது தூய்மையா. மகாபாரதத்துல இருக்கும். ராமாயணத்துல இருக்கும். அவங்க காட்டுக்கு போகும்போதெல்லாம் வழியில சன்னியாசிகள் இருப்பாங்க. மனைவியோட இருப்பாங்க. மனைவியோட அந்த கூடாரத்துல இருப்பாங்க. அதுதான் இல்லற மார்க்கம். இப்ப நடக்கிற விஷயம் அது. எப்பவோ நடந்த விஷயம் இல்ல. இப்ப அவங்கவங்க குடும்பத்துல இருந்துகிட்டு சன்னியாசின மாதிரினா என்ன தூய்மை. காமம் இல்லாமல், பற்று இல்லாமல், ஆனா கடமை செய்வாங்க. இதான் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்ல ஒரு ட்ரஸ்டியாக ஒரு தர்மகர்த்தா கோயில குடுக்குறாங்க அப்படின்னா, அத பார்த்துக்கிறதுக்கு தான் அவருக்கு உரிமை இருக்குது. கோயில்ல இருக்கிற சிலைய எடுத்துட்டு போறதுக்கு உரிமை கிடையாது. அந்த மாதிரி இங்க நம்ம பார்த்துக்கிறோம். அவ்வளவுதான். கடவுள் சொல்றார் பார்த்துக்கிறோம். இருக்கிற வரையும் பார்த்துக்க போறோம். என்னதுன்ற உணர்வே இல்லன்னா, உணர்வு இருக்குதா இல்லையான்றது இறக்கும்போது தெரியும். ஐய்யயோ! விட்டுட்டு போறேன்னு நெனச்சீங்கன்னா, அப்ப என்னதுன்னு நெனச்சுட்டீங்கன்னு அர்த்தம். அதான் தண்டனை. அப்ப சொர்க்கத்துல பதவி குறையும். ஆனா ஞானம் கேட்டாலே வந்துரும். சோ இததான் இப்ப இறைவன் சொல்லிக் கொடுக்கிறார். இதுதான் பார்வதி தேவி முருகனுக்கு கொடுத்த ஞான வேல். இதுதான் இந்த வேல். ஞானத்தை கொடுக்கிற ஞான ஆயுதம். இந்து தெய்வங்கள் கையில இருக்கிற எல்லாமே ஞானம்ங்கிற ஆயுதங்கள். மனிதனோடு சண்டை போடுறது கிடையாது. மாயையோடு சண்டை போடுறது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற மாயையோடு சண்டை போடுற ஆயுதங்கள். சொல்லுங்க. குணங்களோட சண்டை போடுறது அசுரர்களை வென்றார். அசுரர்கள்ட்ட இருந்து காப்பாற்றினார் தேவர்களை அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுதான்.
அசுர கரெக்ட். குணங்கள் நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள மேன்மை இருக்கிற நிலைய குணம். நிலைய அது ரொம்ப உயர்த்துறது தான். முக்கியம். நமக்குள்ள இருக்கிற குணத்த அழிக்கிறது. மத்தவங்கள்து மாத்துறது நம்ம வேலை கிடையாது. மத்தவங்க மூலமாக உங்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தூண்டப்படும்போது, அது அப்படியே ஞானத்தினால அழிக்கிறது. யோகத்தினால அழிக்கிறது. யோகம்னா இறைவன் நினைவிலே மூழ்கி இருக்கிறது. ஏன்னா, உடம்பு நெனச்சாதான் காமம், கோபம்லாம் வரும். ஆத்மா, நான் அமைதியான, தூய்மையான ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை நெனச்சாலே நீங்களும் அமைதியாயிடுவீங்க. நீங்க அமைதியானா, தானாவே எதிர இருக்கிறவங்களும் அமைதியாயிடுவாங்க. அமைதியாகி தான் அடுத்தவங்கள அமைதிப்படுத்த முடியும். அதுதான் நிரந்தர அமைதி. அதிகாரத்துல அமைதிப்படுத்தினீங்கன்னா, ஒளிஞ்சிருந்து ஒரு நாள் தாக்குவோம். அப்ப அமைதியே இருக்காது. சோ, எல்லோருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ. ஓம் சாந்தி. தேங்க் தேங்க் யூ சிஸ்டர்.